ரஹீமுக்கு போவோம். இந்த ரஹீம் என்ற பேட்டர்ன் இருக்குது, இந்த ரஹீம் என்ற பேட்டர்ன், ஹீம் ஈம் என்று முடியுது பேட்டர்ன் இருக்குது. இதுக்கு வந்து சர்ஃபில் வந்து 2 அர்த்தம் கொடுக்குறாங்க. 1வது அர்த்தம் வந்து இது வந்து டெம்பரரி இல்லை, இது வந்து பெர்மனண்ட், இது முடியவே முடியாது, இது பெர்மனண்ட்டாக இருக்கும். சரியா? இது நிரந்தரமாக இருக்கும். 1வது அர்த்தம். 2வது அர்த்தம் தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க, இது நெசசரி நாட் ஹேப்பனிங் ரைட் நவ், இப்போ நடக்கிறது இல்லை. அது வந்து அதை குவாலிட்டி ஈக்குது, அந்த குவாலிட்டி, அதை இறக்கம் என்ற குவாலிட்டி ஈக்குது, ஆனால் வந்து இப்போ நடக்கிறது இல்லை. அப்படியேண்டா உதாரணத்தை விளங்கப்படுத்துகிறேன். இப்போ நடக்கிறதுலேண்டா நடக்கே மேலும் நடக்காமிக்கே மேலும். ஒன்று வந்து பெர்மனண்ட், அடுத்தது வந்து பெர்மனண்ட்டுக்கு இன்னொரு அர்த்தம் எடுக்கலும் லாங் டேர்ம். அப்படியேண்டா அது முடிவே இல்லை. அது நீங்கள் 100 வருஷத்துக்கு போகிற யோசித்தாலும் அது ரஹீமிக்கும் அப்படி. ஆனால் அடுத்த அர்த்தம் வந்து இப்போ இந்த செகண்டில் அது நடக்கே மேலும் நடக்காமிக்கே மேலும். இந்த செகண்டில் கேரண்டி இல்லை நடக்குமே. ரஹ்மான் வந்து கேரண்டி தானே, இந்த செகண்ட்லேயே அது நடந்து கொண்டு தானே இது. ஆனால் ரஹீம் என்றது இந்த செகண்டில் நடக்கும் என்ற கேரண்டி இல்லை. உதாரணமாக விளங்கப்படுத்துகிறேன்டா, நாங்கள் சொல்கிறோம் ஒருத்தர் பலசாலியாக இருக்கிறார், ஒருத்தர் பலசாலியாக இருக்கிறார். அவர் எப்பயுமே பலசாலி தான். அது வந்து அவருக்கு பெர்மனண்ட்டான ஒரு குவாலிட்டின்னு வைங்களேன். அவர் எப்பயுமே பலசாலியாக இருப்பார், அது பெர்மனண்ட். ஆனால் அர்த்தம் இல்லை அவரோட பலத்தை அவர் இப்போ யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றது அர்த்தம் இல்லை. அவர் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவார், அவர் தேவையில்லாட சும்மா இருப்பார். இப்போ அவர் படுக்கொலை, அவர் பலசாலி தான், படுக்கொலை அவர் பலசாலியோ அவர் பலசாலி. ஆனால் அவரோட அர்த்தம் வந்து அது அர்த்தம் இல்லை அவரோட பலத்தை படுக்கொலை யூஸ் பண்ணுறாருன்ட்டு, அது அர்த்தம் இல்லை. அதுதான் 2வது மீனிங் இந்த ரஹீம் என்ற பேட்டர்னில். இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டா, இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அது என்ன, இப்போ உங்களுக்கு அது 3 விஷயமும், ரஹ்மான்ட 3 விஷயமும் ரஹீம்ட 2 விஷயத்தையும் பார்த்துட்டீங்க தானே. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏன் இது 2யும் கொண்டாரான் என்றது தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க. சரி, அதை பார்ப்போம் எப்படி என்று. ரைட், நல்லா விளங்கிக்கோங்க. ஒருத்தர் வந்து நினைக்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரஹ்மான் என்று. அப்படி என்றா நாங்கள் அதை பார்த்தோம் தானே அர்த்தத்தை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கட்டத்திட உச்ச கட்டத்தில் இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கட்ட உச்ச கட்டம். 2வது அது இப்போ நடந்து கொண்டு இருக்குது. சரியா? இறக்கத்திட உச்சகட்டம் இருக்குது, ரஹ்மான் இறக்குது உச்சகட்டம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, அது வந்து பெர்மனண்ட் இல்லை. அப்போ ஒரு அடியானு நினைக்கிறோம், யா அல்லாஹ் நீ இறக்கந்தாயா அல்லா, அப்படி இறக்கந்தாயா அல்லா, நீ இறக்கத்தில் உச்சகட்டம் தானா. அப்போ என் அடியானுக்கு பயம் வரும், ஆனால் அது பெர்மனண்ட்டோ இல்லையோ தெரியாது. அது வந்து பெர்மனெண்ட் இல்லை என்ற அது பேட்டர்னுக்குள்ளே இருக்குது, அது பெர்மனெண்ட் இல்லை. அப்போ எங்களுக்கு ஒரு கவலை கொண்டு வரும், யாரில் நீ இறக்கத்தில் உச்சகட்டம், அது எனக்கு விளங்கிச்சு ரஹ்மானுக்குள்ளே இருக்குது, ஆனால் இது பெர்மனெண்ட் இல்லையா இல்லை, நீ இது இறக்கத்தை எடுத்துட்டியேண்டா என்ற நிலைமை என்னையா இல்லை என்று கவலை வரும். அந்த அடியானுக்கு கவலை வரக்கூடாது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இறக்கத்தை எடுப்பான் என்ற கவலை வரக்கூடாது என்று தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க. ரஹ்மானை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லாமல் ரஹீமையும் கொண்டாடுறான். ஏன் என் அடியானு கவலை வரக்கூடாது, நான் பெர்மனண்ட்டாக இறக்கம் இல்லை, நான் ரஹ்மானை மட்டும் சொல்லி நிப்பாட்டினா அல்லாட இறக்கம் பெர்மனண்ட் இல்லை, அது டெம்பரரி ஆகிடும், அந்த கவலை என் அடியானுக்கு வரக்கூடாது என்றதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரஹீமை கொண்டாடுறான். சரி, சும்மா சரி ரஹ்மானை கொண்டாடாமல் ரஹீமை மட்டும் கொண்டாந்தேன்டா, அப்போ என்ன பிரச்சனை? அப்போது வந்து மனுஷன் ஓகே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னோட பெர்மனண்ட்டாக இறக்கம், ஓகே அது பிரச்சனை இல்லை, என்னோட நிரந்தரமாக என்னோட இறக்கம். ஆனால் பிரச்சனை இப்போ என் ரப்ப என்னோட இறக்கமா, அது எனக்கு தெரியாவே. இந்த செகண்டில் என்ன ரப்ப எனக்கு இறக்கமா என்ன தெரியாவே. அடுத்தே வந்து ரஹ்மான் அளவுக்கு தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க, ரஹ்மான் அளவுக்கு ரஹீம் வந்து எக்ஸ்ட்ரீமும் இல்லை சிலதுக்கு. அப்போ வந்து அது எக்ஸ்ட்ரீம் என்ற தன்மையும் எனக்கு வரல, அது உச்சகட்டம் என்றதும் வரல. அப்போ இது ரஹீமுக்குள்ள நிரந்தரம் மிகுதான இப்போ இறக்கம் என்றது எனக்கு தெரியும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு சொல்லணும், நான் என்னது உச்சகட்டத்தில் இறக்கம் இப்பேம் இறக்கம் என்றது சொல்கிறதுக்கு ரஹ்மானை கொண்டாடுறான், ரஹீமை மட்டும் கொண்டாடுறாமா. பெர்மனண்ட்டாக இறக்கம், டெம்பரரியாக இறக்கம் இல்லை, அது ரஹ்மான் அதை கவலை வருமே டெம்பரரி இறக்கம் என்று, அந்த கவலை இல்லாமல் ஆகிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரஹீமை கொண்டாடுறான். சுப்ஹானல்லாஹ், ரஹ்மான் என் ரஹீமை கொண்டாந்து அடியானுக்கு சொல்கிறான், நீ ஒன்றை பற்றியும் ஒரு பண்ணாத, இறக்கத்திட பூர்த்தியானது ரஹ்மான் ரஹீமில் கவர் ஆகிட்டு. சுப்ஹானல்லாஹ், இறக்கம் பூர்த்தியாவது ரஹ்மான் ரஹீமில். என்ற ரஹ்மான் மட்டும் இறக்கம் என்று சொன்னால் அது டெம்பரரி பயமீந்து கொண்டே இருக்கும், ரஹீம் மட்டும் சொன்னால் இப்போ எனக்கு இறக்கமா என்று டவுட் ஆகிக்கும். ஆனால் ரஹ்மானையும் ரஹீமையும் 2யும் கொண்டாடுறதால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உச்சகட்டத்தை இறக்கத்தையும் சொல்கிறான்,
இப்போ இறக்கமும் என்று சொல்கிறான், அதே மாதிரி நான் பெர்மனெண்ட்டாக இறக்கவும் என்று சொல்கிறேன். இது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒன்றுக்கு கொண்டாடுறான். ரஹ்மான் ரஹீம் கொண்டாடுறதால எடுத்து தஃப்சீர் ஆலிங்கள் இருக்குனாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வளோ இறக்கம் அதை யோசிங்க. அது சுட்டி தான் நாங்கள் ஒரு எந்த விஷயம் செய்கிறேன்றாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று ஸ்டார்ட் ஆகிறோம். யா அல்லாஹ், இப்போ நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன், எனக்கு ஓண்ட இறக்கம் இப்பயும் தேவை. இப்போ நான் செய்ய போகலையும் தேவை, அது செய்ய போகல மட்டுமா, அது செய்ய முடியக்குள்ள தேவையா, அது செஞ்சு கொண்டு போகக்குள்ள தேவையா, செஞ்ச முடிஞ்ச பிறகு தேவையா, செஞ்ச முடிய பிறகு தேவை. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வீடு ஒன்று கட்டுறேன், யாரில் இப்போ நான் வீடு கெட்ட போகிறேன், யாழ் இது உண்ட இறக்கத்தால் மட்டும்தான் எனக்கு செய்யலும், எனக்கு இப்போயும் தேவை, அது கெட்ட கொலையும் தேவை, கெட்டி முடிஞ்ச மொழியும் தேவை. அதுக்கு ரஹீமும் மீக்குது, பயப்படுவாங்க. ரஹ்மான் ரஹீம் ரெண்டும் மீக்குது. சுப்ஹானல்லாஹ். இப்போயும் உண்ட தேவை பூர்த்தியாகுது, பொறைக்கும் லேட்டாகவும் அது பூர்த்தியாகுது. சுப்ஹானல்லாஹ். ரெண்டுமே கவர் ஆகிட்டு எல்லாமே இறக்கத்திட்ட அத்தனையுமே ரஹ்மான் ரஹீம் ரெண்டையும் கொண்டாடுறதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவர் பண்ணிட்டேன். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கத்தை பார்க்கல, நாங்கள் இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். ரஹ்மான் என்றதில் நல்ல விஷயங்களும் ரஹீம் என்றதில் நல்ல விஷயத்தையும் ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கம் பார்க்கணும். அப்படி பார்க்கல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கத்தில் ஒன்றுமே மிஸ் ஆகுது இல்லை. இதை இன்னும் கொஞ்சம் விளங்கி கொள்றதுக்கு இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு மனுஷர் வந்து வீட்டுக்கு வராரு, வீட்டுக்கு வந்து வேலை முடிஞ்சு கஷ்டப்பட்டு டயர்டாகி பசியில் வராரு. பசியில் வந்து வீட்டுக்குள்ளே வரப்போகலை, வீட்டில் இப்போ தின்ன சாப்பாடு ஒய்ஃப் செஞ்சு வச்சுப்பான்னு வராரு, வீட்டில் வரக்குள்ள சாப்பாடு இல்லை. இப்போ இவருக்கு அப்படி பசி. ஒய்ஃப் சொல்கிறா, சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 30 மினிட்ஸ் தாங்க, நான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு தரேன் என்று சொல்லி ஒய்ஃப் தரப்பாடுன்னு போய்ட்டு சாப்பாடு செய்கிறாங்க. சாப்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவர்கிட்ட மவன் வராரு, மவன் இல்லாடி மவள் வராரு, வந்து சொல்கிறாங்க, வாப்பா நாங்கள் வந்து இந்த அடுத்த கிழமை என்ன பிளான் பண்ணுவோம், அடுத்த கிழமை நாங்கள் இங்கே இடத்துக்கு போவோம், இவ்வளோ வேலையெல்லாம் செய்வோம். அடுத்தது வந்து எனக்கு நாளாண்டைக்கு வந்து ஸ்கூலில் இது இருக்குது அது இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு இவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த வாப்பாட தலையில் இது போடுற ஒன்றுமே தலையில் ஓடாது. என்ன பிரச்சனைண்டா, அவர்கிட்ட தலையில் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கும், அவர்கிட்ட தலையில் இருக்கும், அவர் ஒரே ஆன்சர் தான் சொல்லுவார், எனக்கு இப்போ ஒன்றை பற்றி யோசிக்கல, எனக்கு பசிக்குது. அப்போ அவருக்கு இமீடியட்டாக ஒரு பிரச்சனை இருக்குது. அது இமீடியட் பிரச்சனையை சால்வ் பண்ணாமல், உடனே அதை சால்வ் பண்ணாமல் அவருக்கு அடுத்த விஷயத்தை யோசிக்கவே டைம் இல்லை. அப்போ ஒரு மனுஷனுக்கு முதலாவது தேவை அவர்கிட்ட இமீடியட் பிரச்சனை சால்வ் ஆகணும். அதுதான் ரஹ்மானில் சொல்கிறது, ஓண்ட பிரச்சனைனா இமீடியட்டாக சால்வ் ஆகுது. இமீடியட் வர பிரச்சனைக்கு சொல்யூஷன் ரஹ்மானுக்குள்ளே இருக்குது. ஏண்டா இமீடியட் பிரச்சனை சால்வ் பண்ணால் தான் அவருக்கு அடுத்த பிரச்சனையை பற்றி யோசிக்கவே இயலும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து அவருக்கு வாடகை கேட்கிறாரு, அவருக்கு ரெண்ட்டை பே பண்ணணும். இப்போ ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்து அந்த சொந்தக்காரன் வந்து கத்தி கொண்டிருக்கிறாரு, ரெண்ட்டை எனக்கு இப்போ உடனே சல்லி தரணுமென்ட்டு. அப்போ வந்து இன்னொரு மனுஷன் வராரு, இப்போ இவருக்கு சல்லி இல்லை பே பண்ணுறதுக்கு. அவர் வந்து சொல்கிறாரு, இப்படி பாருங்கள், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, இதை இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ சல்லி கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இந்த ரெண்ட் பே பண்ணுறதுலாம் நத்திங், உங்களுக்கு தனியாக ஊடொண்டே வாங்கலும், அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதுன்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்லுவார், உனக்கு பைத்தியமா, எனக்கு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து இதை வீட்டை ரெண்ட் எப்படி கட்டுறேன்ட்டு, அதுதான் எனக்கு முக்கியம். 10 வருஷத்துக்கு பிறகு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அதை பற்றி வேறு இல்லை. இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் விடுங்களேன், ஒருத்தர் சொல்ல நான் 10 வருஷத்துக்கு பிறகு சல்லி தாரேன், நீங்கள் பயப்படுவான்னு அப்போ இவரை கெட்டேலும். அப்போ நீங்கள் 10 வருஷத்துக்கு பிறகு 10 கோடி தந்தாலும் அவர்கிட்ட இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து அவர்கிட்ட இப்போ ரெண்ட் எப்படி கட்டுறேன், அவர் தங்குறதுக்கு ஊடொண்டு ஓடும். அப்போ அவர்கிட்ட பிரச்சனை அவர் இமீடியட்டான பிரச்சனை. அது வந்து என்ன சொல்ல வரேன்டா, நேற்றுக்கு உலகத்தில் 2 ஜாய் மனுஷர்கள் இருப்பாங்க. ஒரு ஜாய் மனிதர்கள் தான் அவங்களுக்கு எந்த நேரம் இமீடியட் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கும். அவங்களோட தலையில் எல்லாம் நான் வந்து இன்றைக்கு சாப்பாடு எப்படி, இன்றைக்கு என் வீடு எப்படி, நான் ஈக்கிற இடம் எப்படி, என் வாகனம் எப்படி, அதை தான் அவங்க யோசிச்சு கொண்டிருப்பாங்க. அது ஒரு ஜாய் பிரச்சனை உண்டு. எப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகுதோ, அந்த மனுஷனுக்கு சாப்பாடு பிரச்சனை சால்வ் ஆகிட்டு, இமீடியட் பிரச்சனை சால்வ் ஆகிட்டு, அவங்களுக்கு எல்லாமே ஈக்குது. மாஷால்ல இப்போக்கு அவங்களுக்கு எல்லாமே ஈக்குது. அப்படின்ட்டு அவங்க கவலைப்படாமல் ஆகிக்க போகிறாங்க இல்லை. அப்போ யோசிப்பாங்க, அப்போ நான் வந்து ஓகே இப்போ எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஈக்குது, நான் 10 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்கிறேன், நான் என் ஜொப் இல்லாமல் போனால் நான் என்ன செய்கிறேன். அவருக்கும் கவலை. அப்போ 2 ஜாய் கவலை. ஒன்று செலவுங்களுக்கு கவலை இருந்து கொண்டிருக்கும், இந்த செகண்டில் இருக்கிற கவலை இருந்து கொண்டிருக்கும். செலவுகளுக்கு கவலை இருந்து கொண்டிருக்கும், 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும், 15 வருஷத்துக்கு அதை கவலை வந்து கொண்டே இருக்கும். ஸோ எப்போயுமே இது 2 கவலை மீக்கிற மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அது ரெண்டுக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இறக்கத்தில் பதில் தரான். ரஹ்மான் உடனே நான் உன்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன், ரஹீம் நான் லாங் டேர்ம்லேயும் உன்னோட பிரச்சனையை சால்வ் பண்ண, நீ கவலைப்படாது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இந்த உதாரணங்கள் திருப்பி சொல்கிறேன்டா இது சரியாக விளங்குறதுக்கு. ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, வேலைக்கு போகுது, அவரோட சம்பளம் வரக்காத்தி பாடு கொண்டிருக்கிறார். அந்த சம்பளத்தில் தான் அவர் வந்து நினச்சி கொண்டிருக்கிறாரு,
இன்ஷா அல்லாஹ். அல்லா எடுத்து கொண்டு அதில் தான் பிள்ளைக்கு மாவு வாங்கணும், வீட்டுக்கு சாமான் வாங்கணும், எல்லாம் பசியில் அழுந்து கொண்டிருக்கிறாங்க வீட்டில். எல்லோரும் இப்படி இருக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ அவர் சம்பளம் வரக்காட்டியும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட பொஸ் வந்து சொல்கிறாரு, நான் சம்பளத்தை கொண்டாந்து தாரேன்ட்டு. அப்போ வந்து ஒரு 3 மணிக்கு கொண்டாந்து தாரேன்னு சொல்கிறாரு. இப்போ டைம் 3 மணி ஆகிட்டு, 4 மணி ஆகிட்டு. இப்போ இவர் நினைக்கிறார், ஓகே 5 மணி 6 மணி ஆகக்குள்ள வந்துடுவார் எப்படி சரின்னு நினச்சி கொண்டிருக்கிறார். இவர் வந்து யோசிச்சு கொண்டே இருக்கிறார். ஏன்டா அவருக்கு பெரிய பிரச்சனை அந்த டைமில். அவருக்கு அந்த சல்லி கட்டாயமாக வேணும், சம்பளம் கட்டாயமாக வேணும். இப்போ இவர் டென்ஷனில் இருக்கிறாரு. அப்போ வந்து அவர்கிட்ட அடுத்த வேலை செய்கிற மனுஷன் சொல்கிறான், நீ பயப்படுவானே, எங்கள்கிட்ட பொஸ் வந்து ஒரு நாளும் ஏமாத்துகிற மனுஷன் இல்லை, அவர் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தருவார் என்ற விஷயத்த சொல்கிறாரு. அப்போ இது மனுஷன் எவ்வளோ டென்ஷன் இருப்பார். அப்போ இவர்கிட்ட சொன்ன மாதிரி இப்போ இவர்கிட்ட கிட்டேக்கிறவர் சொல்கிறாரு, என்னது பயப்படுவானம், இந்த பொஸ் வந்து ஷுவராக அவங்களுக்கு கொண்டாந்து தருவார், அவர் வந்து எந்த சந்தேகமும் இல்லை, அவர் சேலரி எல்லாம் டைமுக்கு பே பண்ணுறவர், சும்மா சாரி இன்றைக்கு அவர் சல்லியை தராட்டி அவர் வந்து நாளைக்கு தருவார், அப்படி நாளைக்கு தராட்டி நாலண்டைக்கு சரி தருவார், நீங்கள் பயப்படுவான உங்கள்கிட்ட சம்பளம் வந்தே தீரும் என்று சொல்லி ஒருத்தர் ஆறுதல் சொல்கிறாரு. இவருக்கு எப்படி இருக்கும் அந்த டைமில்? இவர் சொல்லுவார், எனக்கு தெரியும் இப்போ சம்பளம் தரத்தில் இவ்வளோ காலமாக அவர் சம்பளம் தந்து கொண்டு தைக்கிறாரு டைமுக்கு, ஆனால் எனக்கு வந்து நாளைக்கோ நாளாண்டைக்கோ என் சம்பளம் தேவையில்லை, எனக்கு என் சம்பளம் இப்போ தேவை, எனக்கு இப்போ தேவை, ஏன்னா என்ன பிரச்சனை இப்போ இருக்குது, நான் எனக்கு இந்த சம்பளம் இல்லாமல் வீட்டுக்கு போகலாம், அப்போ எனக்கு இப்போ தேவை என்று சொல்கிறாரு. அப்போ எல்லா மனுஷருக்கும் ஆக முக்கியமானது எங்களுக்கு தெரியும் இமீடியட் பிரச்சனை. இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு டாக்டர் சொல்கிறாரு, இவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி இதை ரிப்ளேஸ் பண்ணணும், நான் சும்மா உதாரணங்கள் சொல்கிறேன், பண்ணணும். ஒருத்தர் சொல்கிறாரு, ஓகே நான் பயப்படுவேன், உங்களுக்கு நான் ஒரு மாதத்தில் சல்லி தரேன், இல்லை எனக்கு இப்போ சல்லி தேவை, ஏதோ ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு இப்போ சல்லி தேவை, ஒரு மாதத்துக்கு பிறகு கிடச்சி என்ன செய்ய, அந்த டைமில் அந்த மனுஷன் மவுத்தாகிக்கும். அப்போ எல்லாருக்கும் வந்து முக்கியமானது, நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பற்றி நல்லா தெரியும், எங்களை பற்றி நல்லா அவனுக்கு தெரியும், ஏன்னா அவன் தான் எங்களை படித்தான், அவனுக்கு தெரியாமல் எங்களை பற்றி அவனுக்கு நல்லா எங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரியும், எங்களை விட எங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரியும், அவனுக்கு தெரியும். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹீமை கொண்டாட முந்தி ரஹ்மானை கொண்டாடுறான். என்னத்துக்கு? அடியானே உன்னோட இமீடியட் தேவையை நீ என்கிட்ட கேளு, நான் இறக்கமுள்ள உனக்கு நான் தந்து கொண்டு தான் இருக்கிறேன், நீ கேட்டால் நான் தருவேன், எந்த சந்தேகமும் இல்லை. உண்டு நாங்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவன் இறக்க ரஹ்மான் சுட்டியிருந்தான். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் முஸ்லீம் இல்லாதவங்க அத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவன் இறக்க சுட்டியிருந்தான். அவனே இல்லை என்று சொல்கிறவனும் அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்க போகல என் தேவை இது ரஹ்மான் ரஹீம் இது சரியாக விளங்கினேன்டா, எனக்கு என்ன தேவையோ நாங்கள் ஃபுல்லாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட கேட்க ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இந்த தொழுகை எங்களுக்கு படித்தது. அவன்கிட்ட இறக்கம் எங்கிட்ட ஆக்ஷனை வச்சு இல்லை, அவன்கிட்ட இறக்கத்தை வச்சு. நாங்கள் கியாமத் நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கத்தை கேட்குறேன்டாலும், யாழ் நான் இவ்வளோ அமல் செஞ்சுக்கிறேன் அவ்வளோ அமல் செஞ்சு யாழ் எனக்கு சொர்க்கத்தை இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கத்தை வச்சு மட்டும்தான் எங்களுக்கு சொர்க்கம் போயிடும். அப்போ நான் முதல்ல சொன்னேனே, இது அர்த்தம் 3 அர்த்தம் 2 அர்த்தம் அப்படி என்று. ரஹ்மான் என்றா டெம்ப்ரரி கொஞ்ச காலம்தான், ரஹீம் என்றா பெர்மனண்ட் என்று. இவ்வளோ நான் இதை 30 நிமிஷத்தை எக்ஸ்பிளைன் பண்ணதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு அரபு தெரியுமே, அவங்களுக்கு வந்து வார்த்தையை பார்த்தோன்னே தெரியும். அவங்க ஒரு செகண்டில் சொல்லிட்டாங்க, இந்த ரஹ்மான் என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துன்யாவில் இருக்கிற படைப்புகள் அத்தனைக்கும் காட்டு இறக்கம், ரஹீம் என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை ரஹீம் என்ற இறக்கத்தை கியாமத் நாளில் அவன் நல்லடியார்களுக்கு மட்டும் வச்சுக்கிறான். அப்படின்டா நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரஹ்மான் என்றது பெர்மனெண்ட் இல்லை, அது வந்து டெம்ப்ரரி தானே, அது வந்து இது துன்யாவுக்கு வச்சுக்குது. எப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு இஷ்டமில்லாததே நாங்கள் செய்கிறோமோ, அவனை வணங்குறோமே இல்லை, அவனுக்கு இஷ்டமில்லாதே செய்கிறோமோண்டா அது ரஹ்மான் எடுப்பட சான்ஸ் இருக்குது, எடுப்பட்டுடும். நாங்கள் இஸ்திஃபாரே செய்யாமல் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பை கேட்காம மௌத்தாவினேண்டா அது எடுப்பட்டுடும். அப்போ என்ன நடக்கும்? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்லடியார்களுக்கு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரஹீமை கியாமத் நாளில் வச்சுக்கிறான். அது ரஹ்மான் பெர்மனண்ட் இல்லை மாதிரி, அது ரஹ்மான்ன்றது டெம்ப்ரரி அந்த அர்த்தம் கொடுக்குற மாதிரி, அது கியாமத் நாள் வரப்போகல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனோட நல்லடியார்களுக்கு மட்டும் இறக்கம் காட்டுவான். பாவிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதினை அதை சொல்லவே பயமாகிக்குது என்ன நடக்கும் என்று சொல்லி. அது சுற்றி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எஜமான் நான் அடிமைன்றது விளங்குறது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கமாறுது, அவன் இறக்கத்தை விளங்குறது, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறது, அவன் அப்படி இறக்கம் உள்ளவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கத்துக்கு முன்னுக்கு அவன்ட கோவத்தை விட அவன் இறக்கம் தான் கூட. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இறக்கமுள்ள ரப் எங்கட. அந்த இறக்கத்தை பற்றி பேசிக்கொண்டே போயிலும் நாங்கள் டீப் தஃப்சீரில் இதை விட இன்ஷா அல்லாஹ் நிறைய அவன் இறக்கத்தை பற்றி பார்ப்போம். இதில் ஒரு சம்பவம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எத்தனை குருவாயனாயத்து இது அல்லாஹ் சுப்ஹானஹு இறக்கத்தை பற்றி இது எத்தனை ஹதீஸ்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் டீப் தஃப்சீரில் பார்ப்போம். இது எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வாரத்துக்கு தான் இவ்வளோ நேரம் பண்ணது. இதை நாங்கள் இறக்கத்தை விளங்குறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இறக்கத்தால். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் அவனுக்கு இஷ்டமான மாதிரி வாழ்ந்து அவனுக்கு இஷ்டமான அடியானா கியாமத் நாள் அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.